ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தசமகா வித்யாவில் 5வதாக வரக்கூடிய தெய்வமாகிய பைரவியை பத்தி தான் இப்ப பார்க்கிறோம். பைரவி அப்படிங்கிறப்போ அது வந்து காளிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தெய்வம், ஒரு கடுமையான வெளிப்பாடுடைய தெய்வம் தான் இந்த பைரவி. அவள் வந்து தீயவர்கள் எல்லாம் வெறுத்து தண்டிக்கக்கூடியவள். அவளுடைய துணைவியார் தான் வந்து யாருன்னாக்கா பைரவர். சிவபெருமானுடைய அதே கடுமையான வெளிப்பாடு தான் அந்த பைரவர். பைரவியினுடைய ஒரு வடிவமான சண்டி ரத்தம் சிந்தாமல் வரம் பெற்ற ரத்த பீஜனை அழிக்க காளிக்கு உதவும் ஒரு கொடூரமான தெய்வம். சண்டி சண்டம் மற்றும் முண்ட என்ற 2 அசுரர்களில் அழிப்பதில் வந்து ரொம்ப வந்து அம்பாளுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியவள். அவள் அச்சமற்றவள், மேலும் தன் பக்தர்களிடமும் அச்சமின்மையை தூண்டுகிறவள். அவள் பெரும்பாலும் தனது விசுவாசமான கழுதையின் மீதுதான் வந்து அமர்ந்திருப்பாள். அவளுடைய வாய் வந்து பேய் இரத்தத்தால் வந்து கரைப்பட்டிருக்கும். மற்றொரு கையில் கரை படிந்த வாள் வந்து ஏந்திருப்பா. ஆனால் அவள் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, பேச்சு தெய்வம். ஆன்மீகம் வளர்ச்சிக்கும் எதிரான அனைத்து எதிர்ப்புகளையும் அழிக்கும் திறன் கொண்டவள் தான் இந்த பைரவி. இதனால் ஆன்மீக ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில வந்து போய்கொண்டிருக்கிறது. அனைத்து உடல் மற்றும் மனத்தடைகளை நீக்குபவர்கள் தான் இந்த பைரவி. இதுதான் இந்த பைரவனுடைய ஒரு வெளிப்பாடு. அடுத்த தசமகா வித்யா பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.